ஹாய்! கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. வந்து ஒரு 18 மணி நேரம் ஆச்சு. வாங்க பார்த்துருவோம். இந்த தெருவில் ஒரு வீட்டில் தொழில் பண்ணுறாங்க. அது எந்த வீடுன்னு தெரியுமா? தொழிலா? என்ன தொழில்? யோ, தடிவான் மேலே வந்துக்கிற தொழில் தான் தெரியாதா? அப்பா நேற்று நைட்ல இருந்து மிஸ்ஸிங். எவனும் அப்பாவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கான். பாண்டிச்சேரியில் டிராக்குலா பாண்டியனுக்கு ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு பாபே. கஸ்டமர் பேர் என்ன? அவங்க பேரு ரீட்டா சார். எங்கடா என் அப்பா? அத்தா 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 என்ன கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? அவன் பேரே ஆத்தா குமார் சார். ஆத்தான்னு சொல்லாம அவனால பேசவே முடியாதால தான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷோ கன்ஃபார்ம். நைட்டு 10 மணிக்கு பாண்டியனோட தலை உங்க கையில இருக்கும். பூச்சிருக்கான பாரு. எந்த வீடுடா? அந்த வீடு தான்ச்சி. நான் மாலை போட்டிருக்கேன், நீ பாரு. இந்த ஆளை துண்டு துண்டா வெட்டி ஒரு 5-6 பையில கட்டி ஆளுக்கு ஒரு பையத்துக்கிட்ட போய் கடலை போட்டுருவான். இந்த ஆளு வந்து வீட்டுல செத்து கிடக்குறது மட்டும் பாபிக்கு தெரிஞ்சிச்சு, நம்மள துண்டு துண்டா வெட்டி கொண்டுருவான். என்னடி பண்ண போறோம்? லல்லு மூலமா எந்த பையன் என் அப்பனுக்கு ஸ்கெட்ச் போட்டிருந்தாலும் சரி, எப்படியா நாங்கள் அவனை போட்டுருவான். போட்டுறியா? நான் அவனை தூக்குறேன். ஃபேமிலி 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 இந்த வீடு தானே? எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலி. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நியாயம், தர்மம், உங்ககிட்ட தான் கேட்கிறேன். பாவம், துரோகம் இதெல்லாம் எதையும் பார்க்க கூடாது. நம்ம எதை செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிடணும். அத்தா ஓ, கெட்ட வார்த்தை பேசுறா. நீ பேசி விட்டுற திருப்பி. இருபத்தி 8/11 இந்த மாதம் 28ஆம் தேதி வருது. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது சின்னதாக கோலமாவு கோகிலாவோட யூனிவர்ஸோட வேறு வெர்ஷன் மாதிரி இருக்குது. அதாவது மல்டிவர்ஸில் வந்து கோலமாவு கோகிலாவே வந்து வேறு யூனிவர்ஸில் கன்னோட இன்னும் கொஞ்சம் போல்டாக இன்னொரு ஃபேமிலியோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஜே.கே. சந்துரு. மியூசிக் வந்து சாண்ட் ரோடன் ரொம்ப அழகாக பண்ணுவார். பட் இந்த மாதிரி கதைக்கு அவர் எப்படி ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதர்வைஸ் பிரவீன் கேஎல் அவரோட எடிட்டிங் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு க்ரூவாக கரெக்டாக இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேஸ்டிங்கில் இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ்க்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக இருக்கும். அதர்வைஸ் எல்லாருமே வந்து ஆப்டாக செட் ஆகுறாங்க. முக்கியமாக இந்த ஆத்தாங்கிறது, அப்புறம் ஃபேமிலி ஃபேமிலி அப்படின்னு நம்ம ரெடின்னு சொல்கிறது, இதெல்லாமே வந்து ஃபன்னாக இருந்துச்சு ட்ரெய்லரில். லெட்ஸ் சி, படம் வரட்டும் பார்ப்போம். அப்படியே கமெண்ட்ஸில் மட்டும் நான் சொன்னது சரி, நம்ம ஜனங்க என்ன பேசியிருக்காங்க கமெண்ட்ஸில் அப்படின்னு பார்த்துருவோம். எனக்கு என்னவோ இந்த படத்துக்கு கோலமாவு கோகிலா 2ன்னு வச்சிருக்கலாம். சொன்னேன்ல குமார்ண்ணா, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. அதுதான் நானும் சொல்கிறேன். கோலமாவு கோகிலா 2ங்கிறத தாண்டி அது ஒரு அனதர் வெர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ரிவால்வர் ரீட்டா நல்ல ஒரு கேட்சியான டைட்டில் தான். திஸ் இஸ் கீர்த்தி சுரேஷ் வெர்ஷன் ஆஃப் கோலமாவு கோகிலா. பாருங்க, கமெண்ட் நல்ல வேலை நான் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட்டை படிக்கிறதில்ல. நான் கமெண்ட்டை படிச்சு தான் சொன்னேன். நான் இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரிவால்வர் ரீட்டா அது வந்து கிராஸ் போட்டு கோலமாவு கோகிலா 2ன்னு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஜூனியர் சவித்தன் கீர்த்தி சுரேஷ். தெரில அது என்னது, ஜூனியர் சாவித்ரி. ஓகே, ஜூனியர் சாவித்ரி கீர்த்தி சுரேஷ். ஓகே,
என்னடா ட்ரெய்லரே லேக் ஆகுது. ஓகே. ஒருத்தருக்கு வந்து அது கொஞ்சம் லேகா இருந்திருக்கு போல. ஆமா. ட்ரெய்லர பொறுத்தவரைக்கும் ரொம்ப பரபரன்னு இல்லாம, கொஞ்சம் கதையும் சொல்லி, அது போக இருக்கிற டார்க்கான, அப்புறம் காமெடியான விஷயங்கள காமிச்சிருக்காங்க. ஓவராலா படம் என்ன மாரி ஒரு மூட்ல இருக்குங்கிறது ட்ரெய்லருக்கு. இதுக்கு ஓகேவான ட்ரெய்லரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரெய்லர் இருக்கும் வேகம், திரைக்கதை மற்றும் காமெடி நன்றாக இருந்தால் படம் பிளாக் பஸ்டர் தான். கரெக்ட் தான். அது இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கீர்த்தி சுரேஷ் கம்பேக் மூவி. ஓகே. நீ பேசி உற்று திருப்பி. மகாநதி, சாவித்திரி அம்மா காரு. ஓகே. எல்லாம் சாவித்திரி அவங்கள ஐ மீன் கீர்த்தி சுரேஷோட அந்த ஆக்டிங்கை யோசிச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராதிகா மேம் வந்தாலே படம் நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் நிறைய படம் நடிக்கணும். ஆமாம், இது ஒரு யூனிக்கான கமெண்ட்டில் ராதிகா மேம் வந்து ரொம்ப ரேண்டமாக தான் ஸ்டோரிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஹிட்டு. லேடி சூப்பர் மாஸ் மெகா ஸ்டார் கீர்த்தி சுரேஷ். பயங்கர ஃபேனாக இருப்பார் போல் கீர்த்தி சுரேஷ். லேடி மெகா ஸ்டார் கீர்த்தி சுரேஷ். ஓகே. கல்யாணம் ஆனாலே அழகு கூடிடும் போல திருமதி கீர்த்தி. தலைவர் தலைவர் பயங்கரமாக புகழ்கிறாரு, ஒரு மாதிரியா பேசுகிறாரு. ஓகே ரைட். கீர்த்திக்கு இந்த ரோல் செட் ஆகல போல். இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணல. ஃபன் ட்ரெயிலர் என்ஜாய்ட் வாட்சிங். ரகு தாத்தா அது பார்க்கணும். நான் என்ன பார்க்கல, சாரி. பார்த்துறேன். ஹோப் திஸ் வில் ஆல்சோ பி ஃபன் வாட்ச். வெயிட்டிங் ஃபார் ரிவால்வரிட்டா. கீர்த்தி சுரேஷ் செம்ம ஆக்டிங் மாஸ். ஓகே. கமெண்ட் படித்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மோஸ்ட்லி ட்ரெய்லர் எல்லாருமே லைக் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தா ட்ரெய்லர் ஒரு 10ல் ஒரு 7 பேர் மேலே லைக் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன். 28ஆந்தேதி படம் வரும். தியேட்டரில் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய 2வது ட்ரெய்லர் இது. ஃபஸ்ட்டு நான் பேட் கேர்ள் பற்றி ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதுலேயே ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷனும் சேர்ந்து வந்துடுச்சு. அது அந்த டாபிக் பேசணுன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பேசினா தான் பேச முடியுங்கிறக்காக திரும்ப ரீகால் பண்ணது. அதனால் அதில் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. 2வதாக ரிவால்வரிட்டா. ட்ரெய்லர் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பேக் டு பேக் ஃபீமேல் சென்ட்ரிக் ட்ரெய்லர்ஸாக நான் பார்த்துருக்கேங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. பேசிக்கலி நம்ம யார் ஃபேனோ அவங்களோட படத்துலேருந்து ஆரம்பிப்போம். அப்படி இல்லாமல் ரொம்ப ஜனரஞ்சகமாக ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் சி. அகெயின் ரிவால்வரிட்டா 28ஆந்தேதி வருது. காசு இருக்கிறவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். இல்லாட்டி ஓடிடியில் வரும். வெயிட் பண்ணி மோஸ்ட்லி இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரீயாகவே எல்லா படத்தையும் பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக பேட் கேர்ள் கூட ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஃப்ரீயாக பார்க்க முடியுது. ஏன் ஃப்ரீயானா நம்ம ஜியோ யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆகிருந்ததுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வருது. அந்த மாதிரி அது ஹாட் ஸ்டாரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படி பார்க்கலாம். இல்லை வேறு எதுலேயும் ஓடிடியில் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோப் ரிவால்வரிட்டாக்கு வாழ்த்துக்கள். படத்தை பார்த்துட்டு அடுத்து பேசுவோம். பாய். ஃபைட் ஆனா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு